ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது நம்ம சிகப்பரிசியை வாங்கி நம்ம புட்டுக்காக வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோங்க. அந்த மாவு வச்சு தான் இன்றைக்கி சிகப்பரிசி புட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. உங்களுக்கு ரத்த உற்பத்தி கம்மியாகுதுன்னா உங்களுக்கு உற்பத்தி பண்ணும் இந்த அரிசி. அப்புறம் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சத்துங்க. விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சி பாருங்கள். அந்தளவுக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காவை தூள் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆவி கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணிவிட்டு ஆவி கட்டினிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனையாக. அதுக்கப்புறமா நம்ம வெல்லமும் இறக்கிட்ட பிறகு தேங்காய் துருவல் நெய்யெல்லாம் சேர்த்துப்போம். 20 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ எடுத்து பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள், நான் தேவைக்கேற்ப வெள்ளத்தை அடித்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் துருவலும் துருவி வச்சுட்டேன் அந்த கேப்பில். அப்புறம் பாருங்கள், நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம வெல்லமும் தேங்காய் துருவலாம் ஆட் பண்ணிடலாம். பிள்ளைங்களும் இதை நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க வெல்லத்துக்காகவே. வெல்லத்துலேயும் நம்மளுக்கு நல்ல அயன் சத்துலாம் இருக்குங்க. ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு நல்லா கிளறி ஹாட் பாக்ஸில் மூடி வச்சுருவோம். இப்போ ரெடி ஆகிட்டு அப்படியே சூடாக சாப்பிட வேண்டியதான். சைடிஷாக நாங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா, நம்ம இது கேரளா ஸ்டைலில் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு ஆல்வெளி கிழங்கு நாங்கள் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்தோம் மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அதை கேரளா ஸ்டைலில் நம்ம கப்பக்கிழங்கா சொல்லுவோம்ல, அந்த ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் துருவல், அவ்வளோதாங்க. தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா ஒரு சும்மா லைட்டாக வதக்கிடுங்க. அப்புறமா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு நான் பெருங்காயத்தூள் லைட்டாக கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த கிழங்கு இதில் போட்டு ஒரு பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்போ தாங்க டேஸ்டியான கெப்பக்கிழங்கு அந்த இது ரெடிங்க. ஸோ புட்டு, கெப்பக்கிழங்கு பொரியல், அவியல் சூப்பருங்க. கேரளா ஸ்டைலில் சாப்பிட்டாச்சு, நல்லாவும் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவோம். நன்றி மக்களே.